5ஆம் வீட்ல சந்திரன் இருக்காங்கன்னா சக்தி வழிபாடு வரும், அம்மன் வழிபாடு நம்ம பண்ணலாம். இப்ப 5ஆம் வீட்ல சுக்கிரன் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி பெருமாள் வழிபாடு வரும். 5ஆம் பாவகத்துல ராகு இருக்கும்போது பாத்தீங்கன்னா உக்கிர தெய்வங்கள் நம்மளுக்கு வருவாங்க. காளி, பிரத்யங்கரா தேவி, இந்த மாதிரி உக்கிர தெய்வங்கள் வருவாங்க. சரி, இப்ப நான் வந்து ஃபைண்டிங் பண்ணிட்டேன். இப்ப 5ஆம் பாவம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்ம ஏஎல்பி அஸ்ட்ராலஜி மெத்தட்ல ரொம்ப அக்யூரேட்டாவும் துல்லியமாவும் நம்மளுக்கு 5ஆம் பாவகம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம அஸ்ட்ராலஜிஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸ் தான், அவங்க உங்களுக்கு அழகா சொல்லுவாங்க. உங்க நியர்பைல இருக்கிற ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கிட்ட போய் உங்களோட ஜாதகத்தை நீங்க கொடுக்கும்போது அவங்க உங்களுக்கு அழகா சொல்லுவாங்க 5ஆம் பாவம் எங்க கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது. இப்ப 5ஆம் பாவம் நல்ல இடத்துல உங்களுக்கு அமைப்பு இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க அந்த வழிபாடு செய்யும் போது உங்க வாழ்க்கையானது மேன்மேலும் உயரும். இன்கேஸ் வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம், அந்த வழிபாடோட தீவிரத்தை நீங்க இன்னும் கொஞ்சம் இனிஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். எந்த ஒரு நல்ல காரியம் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணும், உங்களோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனை வந்து குலதெய்வத்துக்கு தான் கொடுக்கணும். அந்த குலதெய்வ அருள் இருந்துச்சுனாலே உங்களுக்கு தடை தாமதம்ன்றது வாழ்க்கையில இருக்கவே போறது கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த குலதெய்வ வழிபாடுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்கள் வந்து பார்க்கும்போது பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வழிபாடு பண்ணலாம். அப்படியும் இல்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன் குலதெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா சிவராத்திரி அன்னைக்கு நீங்க உங்க வழிபாட ஆரம்பிக்கலாம். சரி, இப்ப நான் குலதெய்வம் கோயிலுக்கு போறேன், அட்லீஸ்ட் வந்து இயர்லி ஒன்ஸ் நாச்சும் உங்க குலதெய்வ கோயிலுக்கு போற பழக்கத்தை வச்சுக்கோங்க. இப்ப வீட்டுல நீங்க பூஜை பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணலாம், இது உங்களுக்கு ஒரு பெண் தெய்வம் குலதெய்வமா இருக்குன்னா பௌர்ணமி அன்னைக்கு நீங்க வழிபாடு பண்ண உங்க குடும்பத்துல சுபிக்ஷம்ன்றது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லைஃப்குள்ள என்டர் ஆகும். தடை தாமதம்ன்றது வராது. சரி, நாங்க பண்ணிட்டே இருக்கோம், இப்ப எங்களுக்கு நெகட்டிவா பாத்தீங்கன்னா ஒரு தீராத பிரச்சனை இருக்கு,